ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்மளே ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். உங்களுக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்போது நிறைய பேர் நைட் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜஸ், சார் இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப பெரிய கேப் அப் ஆகுது, என்ன சார் பண்ணுறது, இந்த வந்து பியில் ஹோல்டிங் இருக்குது, சியில் ஹோல்டிங் இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் என்னென்னா, நம்ம மார்க்கெட் ரன் ஸ்டாப் ஆகிடுச்சு. 3:30 மணிக்கு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி வந்து ரன் ஆகுது. அதோடைய மூமெண்ட்டை வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. நம்ம கண்ட்ரோலில் எதுவும் கிடையாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம இப்போ பியில் ஹோல்டிங் இந்த சார் லாஸ்ட்டில் இருக்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் புதுசாக வந்து டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ நம்ம டேக்ஸ் அந்த இப்போ 18% ட்ரம்ப் இது அந்த ஃபுல் தெரியும், உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் தெரியும். தெரியாதவங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க. அந்த ரஷ்யன் ஆயில் வாங்கிறத ஸ்டாப் பண்ணது, அதுக்கப்புறமா டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அதில். ரைட்டுங்களா? சரி, இப்போது நைட் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபுல்லாக வந்து பெரிய மூமெண்டம். உண்மையிலே நல்ல விஷயந்தான். அது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் இப்போது நம்ம அதை கேட்ச் பண்ணுறது எப்படி சார்? நம்ம இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறோம், நம்ம அந்த பெரிய கேப் அப் அது உடனே டக்குன்னு பை பண்ணினோமா வாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு ட்ரேட் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரேடிங் எதுவும் 25,134 அந்த ரேஞ்சில் நம்ம லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன இடம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரேஞ்சிலையோ அல்லது 25,900 இந்த இதில் ஓப்பன் ஆகுது அப்படின்னப்போ இந்த பெரிய கேப் வந்து உருவாகுது. ஓகே, ஸோ அந்த கேப் ஒன்று இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதாவது இந்த சியில் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை, இன்னும் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஹோப்பில் வந்து ஓகே மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து மார்க்கெட் மேலே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கேனில் வந்து உங்களுக்கு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ கேனில் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். சாலிடாக வந்து க்ரீன் கலர் கேனிலோட உங்களுக்கு கம்ப்ளீட் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, கண்டினியூ வந்து மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை ஃபஸ்ட் கேனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கேனில் வந்து ரிஜெக்ஷன் கேனிலோட கொடுக்குது ஒரு கேப் அப் அப்படின்னப்போ அப்போ என்ன ஒன்றா அவங்க ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு சினாரியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எமோஷ்னலில் ஒரு நியூஸ், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி அதே எமோஷனல் பண்ணுறீங்க, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி அதே எமோஷனல் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருடைய போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருந்துச்சு. ஓகே, இன்க்ளூடிங் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரெட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா நம்ம புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணணும். எப்போ உங்களுக்கு மார்க்கெட் நெகட்டிவாக வருதோ அப்போ புதுசாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அந்த பக்கம் பேனிக் ஆகிறதுல எந்த வருத்தமும் கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து நல்லா க்ரீனில் போகுது, ஃபுல்லாக வந்து ரிகவர் ஆகிடுச்சு, அந்த புதுசாக நம்ம வந்து டக்குன்னு பை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பை பண்ணவங்களும் இருப்பாங்க, இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணுறவங்க புக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது நமக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடக்க ட்ரை பண்ணாங்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் எடுக்கலாம் அப்படின்னு. ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது. 1000 இல்லை 2000 பாயிண்ட் கூட உங்களுக்கு கேப் அப் ஆகணும். கேப் அப் ஆன உடனே நமக்கு அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நைட் நிறைய பேர் இந்த வெபினார் அட்டன் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் இனிமேல் வந்து ஒன்றா அடுத்தடுத்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு விஷயம் புரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த 3000 இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக ஜீரோ நாலேஜ் நான் வந்து அப்படின்றவங்க அந்த 3000 குரூப்பில் உங்களுக்கு சான்ஸ் இல்லை, உங்களுக்கு வேண்டாம் அது. ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா மட்டும் அந்த 3000 ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 25,000 வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாயின் ஆகலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோ கீழே உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் நம்ம எவ்ரி வீடியோக்கும் சரி ஒரு 200 லைக்ஸ் மினிமம் ஒரு பதிவு பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்ஸ் ஒரு 50 கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.